அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. சவூதி அரேபிய மண்ணின் மக்காவின் இருண்ட தெருக்களில் ஒரு நிழல் நடக்கிறது. உயரமான உருவம், அகலமான தோள்கள், சிவந்து எரியும் கண்கள், கையில் வாள் மின்னுகிறது. அவர் யார்? உமர் இப்னு கத்தாப், குறைஷிகளின் பயங்கர வீரர். சிலைகளை வணங்கி அவற்றுக்கு பலி கொடுத்தவர். இஸ்லாம் என்ற விஷத்தை அழிக்க சபதமேற்றவர். நபிகள் நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வாளேந்தி வீட்டை விட்டு புறப்பட்டவர். ஆனால் அந்த வாள் ஒரு நாள் இஸ்லாத்தின் கேடயமாக மாறப்போகிறது. ஒரு மனிதன் எப்படி எதிரிலிருந்து உம்மத்தின் உயிர் நாடியாக மாறினார்? அதற்கு முன் அவரது இருண்ட, கடுமையான, பயங்கரமான அஞ்ஞான கால வாழ்க்கையை பாருங்கள். இஸ்லாத்திற்கு முன் உமர் இப்னு கத்தாப் கடுமையான தந்தையின் கீழ் ஒட்டகம் மேய்த்து வளர்ந்தவர். மல்யுத்தம், வாள் சண்டை, குதிரை ஏற்றத்தில் யாரும் நெருங்க முடியாத வீரர். சிலை வணக்கத்தில் ஆழ்ந்தவர். தாய்மாமன் அபூ ஜஹல் போன்ற எதிரிகளோடு இணைந்தார். குறைஷி கூட்டத்தில் பேசினால் எல்லோரும் அமைதி. அவர் தூதராக சென்றால் எதிரி கூட்டம் நடுங்கும். முஸ்லிம்களை பார்த்தால் அடி, துன்புறுத்தல். இந்த புது மதம் குறைஷியை அழிக்கும் என்று கோபத்தில் கொதித்தார். முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று இந்த விஷத்தை முடித்து விடுகிறேன் என்று வீட்டை விட்டு புறப்பட்டார். தெருவில் நடந்து செல்லும் போது ஒருவர் சொன்னார், உன் தங்கை ஃபாத்திமாவும் மைத்துனனும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். உமரின் கோபம் வெடித்தது. வாள் இன்னும் இறுகியது. தங்கை இஸ்லாத்தை ஏற்றது தெரிந்து வீட்டுக்கு திரும்பினார். அங்கு கேட்ட ஒரு குரான் வசனம் அவரது இதயத்தை உருக்கியது. அதற்கு முந்தைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ அவர்களின் இதயத்தை பிளக்க வைத்தது. நபி அவர்கள், அல்லாஹ்வே, உமர் அல்லது அபூ ஜஹல் ஒருவரால் இஸ்லாத்தை வலுப்படுத்து என்று அந்த துஆ ஏற்கப்பட்டது. அடுத்த பகுதியில் இந்த அற்புத மாற்றத்தை முழுமையாக பார்ப்போம். அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். ஆமீன்.